பாருங்க எங்க அண்ணன குரங்கு கடிச்சிருச்சு. இவனுக்கு ராபிஸ் நோய் வந்து குரங்கா மாற போறான் கூடி சீக்கிரத்துல. குரங்கு கடிச்சிருச்சு. 3 தடவை இன்னும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா எங்க அண்ணன குரங்கு கடிச்சிருச்சு. வா இப்ப வாய்ஸ் குடுக்குறேன். காலையில வாய்ஸ் நீ சாவடிச்சிரு. நான் போடுவேன் வா. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஊசி போடுறதுக்கோசரம் அவனை கூட்டிகிட்டு போனோம். அவனே பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து செம்ம கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலான்ற வழியிலே பார்த்தீங்கன்னா அவன் குரங்கு மாதிரி சில சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இந்த டோமரை குரங்கு கடிச்சிருச்சு எல்லாம் பார்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு குரங்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பரப்பிட்டு இருந்துச்சு. குரங்கு கடிச்ச பையன் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு போகிறான். கூட எங்கள் அம்மாவும் போகுது. பார்த்தீங்கன்னா 3 பேரும் போயிட்டுருக்கோம். சரி, அதுக்கப்புறம் 3 பேரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்பிட்டல். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தான் குரங்கு கடிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு கடி, பாம்பு கடி, அதுக்கப்புறம் நாய்க்கடிலாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஊசி போடுவாங்க. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோசரம் போயிருந்தோம். எங்கள் வீட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிட்டோம். அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே குரங்கு சேட்டைகள்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே போனோடனே அந்த நெசை காட்டை இவனுக்கு குரங்கு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ தான் 2 பேர்த்துக்கு ஊசி போட்டு இந்த என்ன பழைய சுரமங்கலத்தில் நிறைய குரங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா செம சிரிப்பாயிருச்சு. இங்கேயே பெரிய குரங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தேன். அங்கேயே பார்த்தீங்கன்னா நாய்க்கடிக்கு சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டெலாம் வச்சுருந்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாகவே இருந்துச்சு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா செம க்ளீனாகவும் செம கிளாஸியாகவும் இருந்தது. பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே அந்த இடத்துல தெரியவே இல்லை. அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பத்தியமாக இருக்கணும், ஊசி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கீரல் தான் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அவன் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கீரல் தானா, கடிக்கல அப்படின்னு. அப்பப்போ பிஹேவியரே குரங்கு மாதிரி தான் இருக்கும். கீரல் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க நர்ஸக்கா சொன்னாங்க. சரி வாங்க ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த ரூமுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த கையில் ஒரு ஊசி, இந்த பக்கம் கையில் பார்த்தீங்கன்னா 2 ஊசி போட்டாங்க. மொத்தமாக 3 ஊசி போட்டுட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருந்தான். அப்புறம் அங்கே ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க. அதாவது எப்போ வந்து திருப்பியும் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லிப் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 3 ஊசி போடணும். அதாவது 31, 31, அடுத்த மாதம் 24 அந்த மாதிரி வந்து 4 ஊசி போடணும். ஃபஸ்ட்டு டோஸ் போட்டாச்சு, இன்னும் ஒரு 3 ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கள் அண்ணனை வந்து குரங்கு கடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே கேட்டுடலாம் வாங்க. ரொம்ப மோசமான குரங்கு கடி. நான் எனக்கு இது வரைக்கும் நாய் கூட கடிக்க விட்டதில்லை. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரங்கு கடிக்க வச்சுட்டாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா 3 தடவை இன்னும் ஊசி போட வேண்டியது இருக்கு. மிஸ்டர் பிரவீன் 21 வயசு கிழவன். ஆமாக்கண்ணே, 6வது மாதம் 3ஆம் தேதி பாருங்க. குரங்கடி வாங்கினவங்க போகிறான். அவங்க பெத்த தாய் உள்ளே போகுது. குரங்கு கடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி பண்ணுற சேட்டைகள்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருந்தான், எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு இருந்தான். பிரவீன் வந்து பெரிய யூடியூபர். ஆனால் அவங்க அம்மா மட்டும் வீடியோக்குள்ளே வர மாட்டாங்க. ஏன் சிலாவதி நீங்கள் வந்து வரமாட்டீங்க வீடியோக்குள்ளே? பிடிக்காதுங்களா? வெக்கப்பட்டு வீடியோக்குள்ளே வந்தாவே மூஞ்ச மறைச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. கொண்டை போட்ட கிளவி. அப்புறம் இங்கே ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறேன்னு சீன் போட்டுட்டு இருந்துச்சுங்க. அதுங்களும் எங்கேயோ ஓடிடுச்சு. குரங்குதான் இவனை கடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இந்த குரங்கு என்னையை கடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துட்டு இருந்தான். எல்லாத்தையும் பிடிச்சி கடிச்சிட்டு விளாண்டுட்டு இருந்தான். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த குரங்கு வாங்கின பாருங்க. வீடியோ பாய் சொல்லு பிரவீன். பாய் மக்களே.
இந்த வீடியோ செம்ம ஃபன்னாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போயிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதோட இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. பாய் மக்களே. வீடியோ ரொம்பவே ஃபன்னாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.